மாயாவுக்கும் தினதயாளுக்கு இடையே ரொம்ப பெரிய மோதல் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா ரொம்ப சாதாரணமான சின்ன வாக்குவாதத்தோட முடிச்சுக்கிட்டாங்க. மாயா சொன்னதை தினதயாளன் கேட்கலன்னு தெரிஞ்சதுமே மாயாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு பண்றீங்க, சரியான கையால் ஆகாத ஆள் நீங்க, அதனாலதான் உங்க பொண்ணாட்ட உங்களை விட்டுட்டு போயிட்டாலோ அப்படின்னு தினதயாளோட பர்சனல் லைஃபை பத்தி பேச ஆரம்பிச்சதும் தினதயாளனுக்கு சுரீர்னு கோவம் வந்துருச்சு. தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, எப்படியும் விக்ரம் இனியாவை இங்கதான் அழைச்சிட்டு வருவான். விக்ரம் இனியாவை ஸ்டேஷன் அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் வெளியே வச்சு அரெஸ்ட் பண்றனா இல்லையா பாருன்னு மாயா கிட்ட சவாலே விட ஆரம்பிச்சுட்டான். என்ன மிஸ்டர் தினதயாளன், இன்னும் நீங்க விக்ரம பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும் கூட விக்ரம் எப்படி இனியாவை இங்க கூட்டிட்டு வருவாரு? ஏற்கனவே கமிஷனர் கிட்ட தான் ஒரு நாள் அவகாசம் கேட்டிருந்தாரு. அந்த அவகாசத்தை கொடுத்ததே கமிஷனர் தான். அப்படி இருக்கும் போது நேரா அவர் கமிஷனர் பார்க்க போவாரா இல்ல கையெழுத்து போறது எங்க ஸ்டேஷன் வருவாரா? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்ல. நீங்கெல்லாம் எப்படி இன்ஸ்பெக்டர் ஆனீங்களோ தெரியல. இதுல வேற யார்கிட்ட ஆர்டர் போடுறோன்னு தெரியாம ஆறுமுகத்தை கூப்பிட்டு விக்ரம் இனியா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரோட்டுக்கு வந்ததுமே எனக்கு கால் பண்ணு, நான் அங்க வச்சு அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா ஆறுமுகம் அப்படியே கேட்டுருவாரா? போதையில என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம இடக்க முடக்கா ஆறுமுகத்தோட பொண்ணை பத்தி எல்லாம் பேசி ஆறுமுகத்துக்கிட்ட தண்ணியே அறியாம பகச்சுக்கிட்டான் தினதயாளன். தான் என்ன பேசணும் கூட அந்த ஆளுக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு. அதான் ஆறுமுகத்திட்ட வேலை வாங்கவும் ஆறுமுகம் மனசுக்குள்ள நான் ஏன்டா உனக்கு போன் பண்ண போறேன், யாருக்கு போன் பண்ணி சொல்லணுமோ அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன்னு வேக வேகமா வெளியே போயிட்டாரு. நம்ம ஹீரோயின் இனியா விக்ரம பார்த்ததும் விக்ரம சத்தம் போட்டு கூப்பிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. விக்ரமும் சுபாஷும் ஓடி போய் இனியாவை தூக்கிக்கிட்டு கார்ல வேகமா ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் போக ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள இனியா கண்ணு முழிக்கவும் முதல்ல இனியா மேடம் கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் கையெழுத்து போட்டுவிட்டோம், அப்பதான் அவருடைய ஜாமீன் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஸ்டேஷன் நோக்கி போலான்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கவும் சரியா ஆறுமுகம் போன் பண்ணி தினதயால இனியாவை அரெஸ்ட் பண்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கான், தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்க, இங்க வந்தீங்கன்னா அவன் பிளேட்டிய மாத்தி இனியா மேடத்தை அரெஸ்ட் பண்ணிடுவான் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டாரு. விஷயத்தை கேள்விப்பட்டதுமே விக்ரமுக்கு கடுமையான கோபம். இன்னும் அவன் அடங்க மாட்டாங்கிறான் இல்ல, அவனை ஒரு வழி பண்றன்னு கருவ ஆரம்பிக்கவும் இனியாவுக்கு பயம் வந்துருச்சு. விக்ரம் மறுபடியும் என்ன அரெஸ்ட் பண்ணிருவாங்களா அப்படின்னு பயத்தோட கேட்கவும் அவன் ஒரு ஸ்கெட்ச் போட்டா அவனுக்கு மேல நான் ஒரு ஸ்கெட்ச் போடுவேன் அப்படின்னு உடனே கமிஷனருக்கு போன் பண்ணாரு. கமிஷனர் போன் பண்ணி இனியாவை நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு தகவலை சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்பட்ட அவர்கிட்ட மேற்கொண்டு தினதயாளன் போட்டு வச்சுக்க திட்டம் பத்தியும் அங்க போனா இனியாவை அரெஸ்ட் பண்றாங்கன்ற விஷயத்தையும் விக்ரம் எடுத்து சொல்லவும் இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல நேரம் இங்க கிளம்பி வான்னு அவரும் சொல்ல நேரா கமிஷனர் ஆபீஸ் நோக்கி விக்ரம் இனியாவும் போக ஆரம்பிச்சாங்க. இலவு காத்த கிளின்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, அப்படிதான் தினதயாளன் இனியாவும் விக்ரமும் ஸ்டேஷன் தான் வருவாங்க. வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், இனியாவை தூக்கி மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போட்டு நம்ம நினைச்ச காரியத்தை முடிக்கலான்னு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தான். ஒட்டு மொத்தமா தினதயாளுக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தாத கதையா சரியான ஒரு சூட்டை கொடுத்துட்டாரு விக்ரம். விக்ரமும் இனியாவும் கமிஷன் ஆபீஸ் போயிட்டாங்க. அப்படின்ற தகவல் கிடைச்சதுமே அடிச்சு பிடிச்சு தினதயாளன் கமிஷன் ஆபீஸ் ஓடனா. கமிஷன் ஆபீஸ்ல கமிஷனர் முன்னாடி இனியா கையெழுத்து போட்டுட்டு இருக்கவும் சார் எப்படி சார் இது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கவும் தினதயாளுக்காகவே காத்துட்டு இருந்த கமிஷனர் தினதயாளன் கடுமையா பேச ஆரம்பிச்சாரு. தினதயாளன் கனவுல நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் கமிஷன் ஆபீஸ் நடக்கவும் ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோயின் இனியா பொங்கி எழுந்து இதுக்கப்புறம் விக்ரமும் இனியாவும் சேர்ந்து உனக்கு கொடுக்க போற பதிலடி எப்படி இருக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்க போற அப்படின்னு எச்சரிக்கையே கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.